கட்டையால் அடித்து அப்போவும் சுதாரிச்சு முன்னாடி ஓட பார்த்துருக்கேன். முன்னாடி 7 பேர், பின்னாடி 7 பேர் அடித்து மறித்து அங்கேயே அடித்து போயிடுச்சுங்க. அங்கேயும் போயிடுச்சு. செத்து போயிட்டான். இந்த சூழ்நிலையில் நான் என்னங்க பிள்ளைய பறி கொடுத்துட்டேன். யாரை சொல்கிறது, என்ன பண்ணுறது, தடுமாறி நிற்கிறேன். எங்கள் மனைவி தடுமாறுறாங்க. மருதி என்கிறவர் வந்து அவர் திமுக கிளை செயலாளர். அவங்க அண்ணன் பையன், அவங்க அக்கா மகன், அவங்க அக்கா மருமகள் எல்லாமே அந்த ரவுண்டுக்குள்ளே தான். அந்த 11 பேரும் 3 லேடிஸ் 8 ஆம்பளை. மருதி என்றவர் தான் வந்து தலைப்பு. அவர் தான் திமுகவுடைய செயலாளர், கிளை செயலாளர். எஸ்பிகிட்ட கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எதுவுமே எடுத்துக்கிட்டு ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலை. கொள்ளையில் தானே இருக்க, உனக்கு இருக்கு பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க. நானும் என் மனைவி இந்த விட்டுட்டு போனேன். குழந்தைங்க 2 என் பேர பிள்ளைங்க, என் சின்ன பையன். இதை வச்சு நான் எப்படி தனியாக இருப்பேன் கொள்ளை? நான் என்ன செய்வேன்? எனக்கு யாராவது மணியரசன் ஐயா வந்து அதெல்லாம் கேஸ் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பிட்டையும் பேசினாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, எஸ்பியை போய் பார்த்துட்டு, ரத்தனசாமி அவர் பேர், அவர் 2 பேர்லையும் கேஸை போட்டு விட்டார். கேஸை போட்டு விட்டுட்டு இன்னமும் வெட்டினவங்க பேர்லையும் கேஸை போட்டு விட்டு இன்னமும் அந்த சார்ஜ் ஷீட் போடாமல் வச்சுட்டாருங்க. 10-11 பேர் ரெடியாக இருந்திருக்கிறாங்க. இது சரியில்லை சூட்சமாக. இவன் வந்து என்னன்னா நம்மளை யாரும் அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு செல்லை நோண்டிகிட்டு வந்திருக்கான். கட்டையில் அடிச்சு பரியாரி பையன் இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சாதியை பற்றியே பேசி என் பிள்ளை என்ன பண்ணுறீங்க? அந்த மருதி எனக்கு கேஸில் சேர்க்க முடியலைங்கிறது ஒரு ஆளை குலசுங்கய்யா. என்னையா பண்ணுவேன் என் பிள்ளைய? அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் எப்படி பொழைப்பேன், நீங்களும் போயிட்டேன்னா நான் எப்படி பொழைப்பேன், என் குழந்தைய வச்சு நான் எப்படி மாமா பொழைப்பேன், என்னை எங்கேயாவது கொண்டாந்து விட்டுருங்க, ஆசமா இது மாதிரி எங்கேயாவது கொண்டாந்து விட்டுருங்க, பிள்ளைகளை வளர்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி வாழ போகிறேன் அந்த ஊரில்? உண்மையிலே உங்களுக்கு அந்த ஊரில் வாழ்றதுக்கு பயமாக இருக்கா? பயமாக இருக்குங்க, சத்தியமாக பயமாக இருக்குங்க. நான் பையா சொல்கிறேன், என் பையன் போனது பிறகு சுத்தமாக பயமையா. தனியாக இருக்கான், 4 பேர் எங்கேயாவது மனசாட்சியே சுத்தமாக விற்றுட்டாங்களையா. இந்த மாதிரி ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு காலில் செருப்பை போட்டுக்கிட்டு போனால் பார்க்குற பார்வையே செத்து போகிறது மாதிரி இருக்குங்க. எப்படி வாழ்றது? அதை பார்த்தாலே எரிகிறாங்களே. நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? கோமணத்தை கட்டிட்டு தெரிய முடியுமா? என் சுயமரியாதையை இழக்க முடியுமா? மாணவக்கத்தை இழந்துட்டு தெரிய முடியுமா? இதை எப்படி நான் சொல்கிறது, இதை எப்படி நான் வாழ்கிறதுன்னு அந்த இடத்துல அழுக்கு வேட்டி கட்டணுன்றாங்க. ஆமாம், தளரோட அப்படிங்க நிச்சயமாக உங்களுக்கு நீதி கிடைக்கும். எப்படியா 35 வயசுல தளரோட பையன் செத்து போயிட்டு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவன் வாழ வேண்டிய பண்ணு அவனுக்கு கொடுத்துட்டு போகிறத போய் என்ன பண்ண வாழணும்னா எப்படி தளராமல் இருக்க முடியும்? சகிக்க முடியலையா. நான் இருக்கிறது இருப்பானாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. என் சந்ததிகள் இருக்கு, பார்த்துக்கங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வராமல் பார்த்துக்கங்க. என்னுடைய கடைசி வார்த்தையாக கூட இருக்கலாம் அது. ஐயா வணக்கம். வணக்கங்க. என்னங்க நடந்தது? என் பேர் திருநாவுக்கரசு. என் சொந்த ஊர் ஆச்சாம்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டம், பூதலூர் தாலுக்கா. கிராமத்தில் நான் குடியிருக்கிறேன். எனக்கு 2 பசங்க. மூத்த பையன் பேர் வேலு, இளைய பையன் பேர் முத்துவேலு. அவர் ஒரு 2 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு வந்தார். பெரிய பையன் எங்களோட தான் இருக்கார். பெரிய பையன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக யாராவது ஜாதியை பற்றி பேசினாலே அவருக்கு கோவம் வரும். எதிர்த்து துணிச்சலாக பேசுவான். அதெல்லாம் பேசாதீங்க, இந்த காலத்தில் போய் எதை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் ஊரில் கல்லர்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகம். ஒரு 500 தலைக்கட்டு, அதில் 170 தலைக்கட்டு கல்லர்கள் தான் இருக்காங்க. பாக்கி எல்லாம் செட்டியார், வண்ணார், பாறையார், பல்லர் அப்படின்னு எங்கள் மாதிரி எல்லாமே தொழிலாளிகள் இருக்கிற செட்டியார் எல்லாம் இருக்காங்க. இதில் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இவன் மேலே ரொம்ப ஒரு காட்டமாக இருந்தாங்க. துடிப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் மேலே ரொம்ப காட்டமாக இருந்தாங்க. நான் என் பையனை ரொம்பப்பா அங்கே வா, இது கல்லர் பெருத்த ஊர், நம்ம கொள்ளையிலே இருப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 தலைமுறையாகவே கொள்ளையில் தான் குடியிருக்கிறோம். அப்பப்போ அவன் வருவான், வேலைக்கு போவான், வருவான்.
இதை எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. நாங்கள் இந்த தொழில் பண்ணி நாங்கள் பிழைக்கலை. என்ன தொழில் சார் நீங்கள் பண்ணுங்க? நாங்கள் பார்பர், முடி வெட்டுற தொழில். அது கிராமத்துல எல்லாம் செய்வாங்க. அந்த தொழிலை நான் விட்டுட்டேன். நான் என் விவசாயம் உண்டு. நான் ஒரு பண்ணை வந்து மாஸ்டர் பண்ணைன்னு எங்கள் ஊர்லேயே ஒரு 50 ஏக்கர், அவர் வந்து சரபூஜியில் ப்ரொஃபஸராக இருந்து அவர் தோப்பில் நான் ஒரு 20 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அங்கே தான் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுபோல் நான் யாரையும் தெருவில் யாரும் ஊர் தெருவில் போய் ஒரு டீ கடை கூட போக மாட்டேன். யாரையும் அண்டி பிழைக்கலை. அதனால் என்ன அவனுக்கு இப்படி ஒரு திமிரு அப்படின்னு சொல்லி ஒரு வன்மமாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அது எனக்கு தெரியல. பையன் இது மாதிரி கொஞ்சம் துடிப்பாக இருக்க முடியும். அவனை ரொம்ப வந்து சீண்ட ஆரம்பித்தாங்க. அது அவங்களால ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு எங்கள் ஜாதிக்குள்ளேயே ஒருத்தரை பிடிச்சி விட்டு சும்மா ஒரு சந்து பிரச்சனையை உருவாக்கி விட்டு அந்த பசங்க இருந்தப்பல பையன் கொண்டு வண்டி என்னடா நம்ம வீட்டை வந்து அடித்து நொறுக்கிட்டு இருக்கேன்னு வண்டியை கொண்டு வாசலில் நிறுத்தும் பொழுது மண்டையில் 2ஆக போட்டு இந்த கையை ஒடிச்சு பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு தெரியப்பட்டு நான் தோப்புலேருந்து விழுந்து ஓடி பையனை தூக்கி ஆஸ்பத்திரி கொண்டு போனேன். அப்போ யார் எஸ்ஐயாக இருந்ததுன்னா ஒரு ரிட்டையர்ட் ஆகக்கூடிய தருணத்தில் இருந்தார். அவர் வந்து கேஸ் போட மறுத்துட்டார். எல்லாம் ஊர்க்காரவங்க போய் சொல்லி கேஸ் போட மறுத்துட்டார். யானை எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. திரும்ப வக்கீல்கிட்ட போய் சொல்லி வக்கீல் என்னென்னா ஹைகோர்ட்டில் ஏதோ டைரெக்ஷனாக என்னமோ போடணும்னு சொல்லி போட்டு வாங்கினார். வாங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க, மணியரசன் ஐயா வந்து அதெல்லாம் கேஸ் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பிட்டையும் பேசினாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, எஸ்பியை போய் பார்த்துட்டு, ரத்தனசாமி அவர் பேர், அவர் 2 பேர்லேயும் கேஸை போட்டு விட்டார். கேஸை போட்டு விட்டுட்டு இன்னமும் வெட்டினவங்க பேர்லையும் கேஸை போட்டு விட்டு இன்னமும் அந்த சார்ஜ் ஷீட் போடாமல் வச்சுட்டாருங்க. இன்னும் சார்ஜ் ஷீட்டே கொடுக்கல. இது 2022ன்னு நினைக்கிறேன், சரியான ஞாபகம் இல்லை. இது இன்னும் சார்ஜ் ஷீட்டும் கொடுக்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஊரில் இதே இப்போ இன்னைக்கு வெட்டி என் பையனை கொலை பண்ணாங்களே, இவங்கள்ட்ட எல்லாத்தையும் கையெழுத்து. கொலை பண்ணாங்க 11ஆம் தேதி, எந்த மாதம்? 11 ஜூலை 11. ஜூலை 11 கொலை பண்ணிட்டாங்க. 2022 வெட்டினது மறுபடியும் இப்போ கொலை பண்ணாங்க. அந்த தொடர்ச்சியாக அப்போவே என்ன பண்ணிட்டாங்க, ரத்தனசாமிங்கிறவர்கிட்ட இவனை ரவுடி லிஸ்ட்டில் சேருங்கன்னு சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க. இவனை ரவுடி லிஸ்ட்டில் சேர்த்துட்டார். அவரை சேர்த்து கொண்டுட்டு போகல ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு. ஆனால் வச்சுட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். என்னை வந்து கெஞ்சினார், ராசியா போயிடுன்னு கெஞ்சினார். நான் போகலை. எனக்கு வந்து நீங்கள் 307 கேஸ் போடணும், நீங்கள் போடாமல் 2 பேர் நீங்கள் கேஸ் போட்டீங்க, நான் ராசியாக போக முடியும்னு சொல்லிட்டேன். அவர் இன்னும் சார்ஜ் ஷீட்டை அனுப்பலை. இதை வன்மமாக வச்சுக்கிட்டு ரவுடி லிஸ்ட்டில் கொண்டு சேர்க்க போயிடல. அந்த ஆடியோ அம்மா கூட கேட்டாங்க, இதெல்லாம் ஒரு கேஸை என்னைய அவன் பேச இல்லாத ரவுடி லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன்னு அவங்களும் பேசினாங்க. அதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஜூலை 11 என் பேரன் பள்ளிக்கூடம் போயிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டு வந்திருக்கான். ஏன்ப்பான்னு கேட்டு, நான் கொள்ளையில் குடியிருக்கோம், ஊர் தள்ளியும் ஒரு வீடு இருக்குது. ஏன்ப்பான்னு கேட்டுருக்கேன், என்னை ஜாதி சொல்லி பேசுகிறாங்கப்பா பயலுங்க வம்புழுக்கிறாங்கன்னு. சரி, தெருவில் தான் மேய் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் கண்டிக்கலாமா இல்லையா அப்படின்ட்டு இவன் இங்கேருந்து போயிருக்கான். போயிட்டு ஏங்கம்மா இங்கேயாவது பிள்ளைங்களை கண்டிச்சு வளரக்கூடாதுன்னு அந்த ஜாதி இப்படி வளரணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரையிலே தெருவில் கொஞ்சம் பேசிட்டு வந்திருக்கான். எங்கள் பையன் பேசிட்டு என் பேரங்களை கூப்பிட்டு வந்திருக்கான். அப்போ அந்த இடத்துல வந்தவொடனே அந்த வீட்டு வேலை பார்க்குறாங்கண்ணா, அந்த கள்ள வீடு இப்போ இன்றைக்கி கொலை பண்ணாங்களே அந்த குடும்பம், இவனை பிடிச்சி பேசி அடிக்க போயிருக்காங்க. இந்த பாருங்க, மரியாதையாக இருங்க, கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு பேசியிருக்கான். என்ன எதுனால பேசினாங்க? இவன் ஜாதியை பற்றி ஏன் இப்படி எல்லாம் தரைக்குறவாக பேசுகிறாங்க, ரோட்டில் கம்பியை இழுத்து நட்டு போட்டுக்கிட்டு ரோட்டில் பண்ணுற பீஸு கம்பியெல்லாம் கிடந்துன்னா பிள்ளைய காலில் குத்தாதா அப்படின்னு இவன் பொதுவாக பேசிட்டு இருந்திருக்கான். அதுக்காக வந்து இவனை வழி மறித்து அடிச்சிட்டாங்க. அடித்தோடனே எங்கள் வீட்டு சனம் தெரிஞ்சு எங்கள் வீட்டு சனமும் போயிட்டு அவனை மறித்து கூட்டிகிட்டு வந்துருச்சு. கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு, சரிப்பா நீங்கள் இருங்க பேசிக்கணும். அப்போது எங்கள் வீட்டு சனம் சொல்லியிருக்கு, ஐயா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் கூட்டி போயிருங்க, அவங்க ஊரே திரண்டு நிற்கிறாங்க, பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதமா, நீ போக மாட்டேன், அவங்க அலட்சியமாக போயிட்டாங்க. திரும்ப என் பையன் என்ன பண்ணிட்டான், எதாச்சியா சரி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவன் தான். 10-11 பேர் ரெடியாக இருந்திருக்கிறாங்க. இது சரியில்லை சூட்சமா. இவன் வந்து என்னன்னா நம்மளை யாரும் அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு செல்லை நோண்டிகிட்டு வந்திருக்கான். கட்டையில் அடிச்சு எந்த இடத்துல வச்சு? அந்த காளியம்மன் கோயிலுக்கும் பக்கத்தில், வீட்டுக்கு பக்கத்துல இல்லை தெருவில், கல்லர் தெருவுலையே கட்டையால் அடித்து. அப்போது சுதாரிச்சு முன்னாடி ஓட பார்த்துருக்கான். முன்னாடி 7 பேர், பின்னாடி 7 பேர் அடித்து மறித்து அங்கேயே அடித்து போயிடுச்சுங்க. அங்கேயே உயிர் போயிடுச்சு. திரும்ப நான் தஞ்சாவூரில் இருந்தேன், வேலைக்கு போயிருந்தேன். தகவல் தெரிஞ்சு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி பிள்ளைய தூக்கிட்டு வந்து போட்டிருந்தாங்க மெடிக்கலில். பார்த்தேன்னா எனக்கு மனசு தாங்கலன்னு, தம்பி செத்து போயிட்டான். இந்த சூழ்நிலையில் நான் என்னங்க பண்ணுவேன், பிள்ளைய பறி கொடுத்துட்டேன், யாரை சொல்கிறது என்ன பண்ணுறது தடுமாறி நிற்கிறேன். எங்கள் மனைவி தடுமாறுறாங்க. மருதி என்கிறவர் வந்து அவர் திமுக கிளை செயலாளர். அவங்க அண்ணன் பையன், அவங்க அக்கா மகன், அவங்க அக்கா மருமகள் எல்லாமே அந்த ரவுண்டுக்குள்ளே தான். அந்த 11 பேரும், 3 லேடிஸ் 8 ஆம்பளை. மருதி என்றவர் தான் வந்து பண்ணது தலைப்பு. அவர் தான் திமுகவுடைய செயலாளர், கிளை செயலாளர்.
அவர் தான் இவ்வளவுக்கும் தூண்டியிருக்காருங்கிறது எனக்கு பின்னாடி தான் தெரியுது. அவரை நாங்கள் கேஸில் சேர்க்காம விட்டுட்டோம். திரும்ப மறுபடியும் போய் சொல்லும் பொழுது அன்றைக்கி இன்ஸ்பெக்டர் வந்து இல்லை, வேற ஒருத்தர் டியூட்டியான். இன்ஸ்பெக்டர் போஸ்ட்மார்ட்டம் அன்றைக்கி தான் வந்தார். அவர் ஒரு அற்புதமான மனிதர், எனக்கு உதவி செஞ்சார். அவர் எல்லா வேலையும் பார்த்து இந்த 8 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டார். இந்த 3 லேடிஸையும் பதுக்கிட்டாங்க. அவருக்கு வந்து ஏடிஎம்கேலையும் திமுகவிலையும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நீ லேடிஸை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவர் என்கிட்ட கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இவ்வளோதான் திறனை என்னால் முட்ட முடியும், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கய்யா. அவரையும் வந்து கல்லாணியில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. காவல் அதிகாரியும் போலீஸ்காரங்க முன்னாடியே அவர் அடிச்சிருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அவர் சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு இந்த உண்மையை சொல்லாமல் அவர் டியூட்டி பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நான் விசாரிச்சிட்டேன். அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் போங்க திருநாவுக்கரசு, இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் என்ன உதவி பண்ணணுமோ அதை பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த 3 பேர்த்தையும் இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. ஏங்க இருக்கிற இடம் தெரிஞ்ச ஏங்க அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு கேட்டால், இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது திருநாவுக்கரசு, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. எஸ்பிகிட்ட கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எதுவுமே எடுத்துக்கிட்டு ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலை. மேற்கொண்டு நான் என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியலை. மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கொள்ளையில் தானே இருக்க, உனக்கு இருக்குது பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க. நானும் என் மனைவி, இந்த விட்டுட்டு போன குழந்தைங்க 2 பேர், என் பேர பிள்ளைங்க, என் சின்ன பையன், இதை வச்சு நான் எப்படி தனியாக இருப்பேன் கொள்ளையில்? நான் என்ன செய்வேன்? எனக்கு யாரும் ஆதரவு, சேஷன ஆதரவு இல்லை. ஊர் மக்கள் இப்படி இருக்காங்க. இந்த 2 தெருவையும் வந்து கீழே தெருவு மேலே தெருவையும் பள்ளத்தெருவு பரத்தெருவு 2யுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உள்ள நுழைஞ்சு யாராவது போனீங்கன்னா தொலைச்சி முடியும் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்க. அடிச்சு மிரட்டி வச்சிருக்காங்க. உள்ளுக்கு பூந்து களைச்சி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. எங்கள் சாமத்தில் நான் வேலைக்கு போயிட்டு 10 மணிக்கு மேலே தான் வரணும், 3 கிலோமீட்டர் நான் வண்டியில் தான் வரணும், இல்லைன்னு நடந்து வரணும். எந்த உதவியும் இல்லாமல் நைட்டு 10 மணிக்கெல்லாம் வரும்பொழுது ஒரு அச்சமாக இருக்குது. என் கொள்ளையில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கெத்துன்னு இருக்கு. இப்படி பரியாரி பைய இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சாதியை பற்றியே பேசி என் பிள்ளைக்கு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறேன்னு புரியலை. அப்புறம் தான் எனக்கு ஒரு நண்பர் மூலமாக அவங்க தகவல் கிடச்சி, சரி இங்கேயாவது போய் சொல்லுவோமே அப்படின்ட்டு உங்கள்கிட்ட பேசினேன். அப்புறம் தான் சரி நீங்கள் வாங்கிட்டு சொன்னீங்க. அப்படியே அதோட கிளம்பி வந்துட்டாங்கய்யா. உங்கள் நாவிதர் தானே நீங்கள்? ஆமாம். எத்தனை உங்கள் நாவிதர் குடும்பம் எத்தனை? ஒரு 5-6 குடும்பம் இருக்குங்க. அதான் அந்த 5-6 குடும்பத்துலேயே அவங்க மூலமாகவே நம்மளை பழி வாங்கிடணும்னு பார்த்தா அந்த பையங்க என் பக்கத்து வீட்டு பையங்க தான் ஒரு சந்து பிரச்சனையை சர்க்கை வச்சு பையனை அடித்து மண்டையை உடைச்சி கையில், அதான் அந்த ரத்னசாமி எஸ்ஐ கேஸ் போடாமல் வச்சுருந்து ஊர்ஸை போட்டிருக்குல்ல, கேஸே போடாமல் 1 மாதம் இழுக்கடிச்சிட்டார். அப்புறம் ஹைகோர்ட்டு டைரக்ஷன் போட்டு அதுக்கும் பிறகு அவர் போய் எஸ்பி மால்கிட்ட ஏதோ பேசினாலே என்ன பண்ணார், காலில் விழுந்து கையில் விழுந்து 2 பேர்த்து பேர்லையும் கேஸை போட்டு நாங்கள் போய் பொம்பளை அடித்ததாக எங்களுக்கு குறிலா கேட்ட இன்னொன்று ஒரு கேஸு அதில் போட்டு விட்டு அவர் சீரழிச்சிட்டு போயிட்டார். அவர் ரிட்டையர்டு பணமெல்லாம் பிடிச்சிருவாங்க, நீ வந்து எனக்கு கையெழுத்து போடுன்னு ரொம்ப கெஞ்சினார். நான் போகலை. அண்ணன் பேமா வந்து சொன்னாங்க அதெல்லாம் போகக்கூடாது, கேஸை போடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் டிஎஸ்பிக்கு பேசுகிறாங்க. அங்கே உங்கள் பகுதியில் உள்ள அரசியல் தலைவர்களை போய் பார்த்தீங்களா? இது மாதிரி சொல்லிட்டாங்க, எனக்கு நீதி வேணும் அப்படின்னு யாராவது போய் சந்திச்சிங்களா? நான் யாரையும் பார்க்கலங்க ஐயா. எனக்கு ஏன் பார்க்கலன்னா, நான் இந்த திமுகவில் வந்து நான் பிரதிநிதியாக இருந்தேன். துரை சந்திரசேகர்னு அவர் வந்து சிவாஜி கணேசனை எதிர்த்து போட்டிட்டப்போ நான் பிரதிநிதியாக இருக்கேன் அந்த இதில் ஆச்சாம்பட்டி கிளை கழகத்தில். இப்போ வந்து மருதிங்கிறவர் தான் அப்பையிலேருந்தே வந்து நல்ல சமயத்தை இவெல்லாம் என்ன ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி நம்மளை புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க. அவர் பேச்சு கொஞ்சம் எடுபட்டுச்சு, நம்ம பேச்சு எடுபடலை. இந்த விஷயம் செல்லக்கண்ணுக்கு தகவல் போயிடுச்சு. யார், இந்த மருதியனுடைய அக்கா பையன் வந்து என் பையன் பஸ் ஸ்டாண்டில் குந்திருந்தவனே என் மருமகளையும் என் மகனையும் அடித்தப்பவே அதன் பேரில் ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. அவர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாரு, நான் பஞ்சாயத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவன் எங்கள் பங்காளி வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்படி தூண்டி விட்டுக்கிட்டு தெரியுறாங்க. நான் இந்த பஞ்சாயத்து இந்த ஒரு கேஸ் இல்லை நான் பஞ்சாயத்தில் முடிக்கிறதுக்கு, இது பல பின்னி எங்களை ஏதோ பண்ணுறதுக்கு இவங்க திட்டம் போடுறாங்கன்னு நான் அவர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகல. அதனுடைய விளைவு இப்போ இவ்வளோ தூரத்தில் என் பையனே கொண்டுட்டாங்க. இப்போ என்ன செஞ்சுருக்கணும்? நியாயப்படி என் பையனை கேஸ் போட்டிருக்கணும். அவங்கள எல்லாத்தையும் அவங்கள 3 பேர்த்த அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்களே, என்னமோ இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறதெல்லாம் தெரியுது. அந்த மருதியங்கிறவரை கேஸில் சேர்க்காமல் மறுபடியும் போய் இது மாதிரி அவர் தாங்க மூல காரணமாக அவர் அடிச்சுட்டு என் பையன் இறந்துட்டான்னு சொல்லி தகவல் மெடிக்கல்லேருந்து ஃபோன் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, தலைமறைவு ஆகிறார். எங்கே நான் அந்த 25 வருஷம் வேலை பார்த்த பாருங்க தோப்பு, அந்த தோப்பில் போய் அரெஸ்ட் ஆகுறாரு. இப்போ நீங்கள் அந்த தோப்பில் இல்லை? நான் இப்போ இல்லை, ஒரு 1 வருஷமாகவே இல்லை. அந்த தோப்பில் போய் உள்ள நுழைஞ்சோன்னா அங்கே கேமரா இருக்கிறது அவருக்கு தெரியாது. கேமரா இருக்குது, 4 கேமரா இருக்குது. அதுக்குள்ளே போய் இன்னும் கேமரா பார்த்துட்டு ஓனர் என்ன விட்டார், அந்த உள்ளுக்கு ஹிந்திக்காரவங்க வேலை செய்கிறாங்க, அவங்க கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க 4 பேர் உள்ளுக்கு வந்திருக்காங்கன்னு, வீடியோ போடுன்னு சொல்லி வீடியோ கண்ணில் பேசியிருக்காரு.
என்ன மருதையன் என்ன அப்படி இங்கே வந்து நேரத்தில் அப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு இது மாதிரி நடந்த விஷயத்த அவர்கிட்ட பேசியிருக்காரு. பாதுகாப்பாக அங்கே இருந்திருக்காரு நைட்டு முழுவதும். அந்த மெமரி கார்டில் இருக்கிற அந்த இதில் கேமராவில் இருக்கிறத எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இப்போ 50 ஏக்கர் வச்சுருக்கிறாங்க. ஊரை தாண்டி ஊர் தஞ்சாவூர்லேருந்து இங்கே வச்சுருக்காங்க பண்ணை. அவங்களுக்கு ஏதோ முதல்ல அந்த பண்ணையை கொளுத்தி விட்ருக்காங்க. இதே கும்பல் தான் கொளுத்தி விட்டது. இதே கும்பல் தான் அந்த 10 மாடு நின்றுச்சு அதான் ஓட்டிகிட்டு போனது. திருடிட்டு போயிட்டாங்க. இதே கும்பல் தான். இதை வந்து நான் ஓனர்கிட்ட சொல்கிறேன், நீ என்ன பரியாரி பேல அவ்வளோ திமுறா, பரியாரி பேல உனக்கு அவ்வளோ திமுறா, நாங்கள் திருடுவோம் எல்லாம் பண்ணுவோம், நீ என்னடா சூத்த ஊற்றிட்டு இருக்க முடியாது, இல்லைன்னா பண்ணை விட்டுட்டு ஓடுற அப்படின்னு சொல்லி நான் திரும்பவும் இதை ஓனர்கிட்ட கொண்டாந்து இது மாதிரி சொல்கிறாங்க. ஐயா நீங்கள் இவரே வேலைக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் கல்லர் வேலை செய்யலாமா தங்கமணி, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. திரும்ப என்னையே வேலைக்கு வைக்கிறாரு. இதனுடைய வன்மம் தான் என்னை இந்த அளவுக்கு அவங்க கொடுமைப்படுது. ஊரில் இப்போ அந்த ஓனர் வந்து கேட்குறேன், மாட்டு திருடுனீங்கன்னு கேட்கல. அவங்களுக்கு வந்து கேட்டால் மீண்டும் அனுப்பிச்சிடுவாங்க. பண்ணையை கொளுத்துனப்பவும் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு. இந்த மாட்டை திருடினப்பவும் நீங்கள் வைக்கப்புறம் கொளுத்து விட்டாங்களா? இல்லை, இப்போ தோப்பையும் எலும்புச்சம் தோப்பு 5 ஏக்கர் கொளுத்திட்டாங்க. ஓகே. அப்பவும் ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இந்த 10 மாட்டை ஓட்டி போனவும் நான் தோப்பில் இல்லை அந்த வருஷம். ஒரு வருஷம் என் பையனுக்கு வேண்டி நான் தோப்புக்கு போகல ஒரு விஷயமா. அதனால் அப்போ வந்து நீங்கள் கேஸ் கொடுங்கன்னு சொன்னேன். அவங்க கேஸ் கொடுக்கல. அவங்க ஏன் கேஸ் கொடுக்கலன்னா மீண்டும் அழிச்சிடுவாங்க அப்படின்ற பயத்தில் அவங்க இருக்காங்க. இப்போ இது மாதிரி போய் இருந்திருக்காங்களே, அந்த இதை கொடுங்க, ஜிம் கார்டை கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுக்க அதெல்லாம் வந்து ரிப்பராக கிடக்கு அப்படின்னு சொல்லி மழுப்புறாரு. அந்த மருதி எனக்கு கேஸில் சேர்க்க முடியலைங்கிறாரு இவர். யார்? இன்ஸ்பெக்டர். அவரை தான் அடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே? அவர் தான் இவ்வளவுக்கும் காரணமாக இருந்திருக்காரு. நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்கல, அவரை கொடுத்துருக்கணும். நாங்கள் மெடிக்கலில் வந்து ரிப்போர்ட் எடுக்கிறாங்க, நாங்கள் பிள்ளைய சாவு கொடுத்துட்டு எந்த அலமலப்பில் அவரை சொல்கிற முடியும், இதை இப்போ எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவரை சேர்ந்த அண்ணன் 3 பேர் அடித்தவங்க 3 பேர் ஒதுங்கி நிற்கிறாங்க. ரெண்டாவது இந்த எஃப்ஐஆரில் இருக்கிற 3 பேரும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணலை. எக்ஸ்ட்ரா 3 பேர் 4 பேர் இருக்காங்க. இன்னும் இந்த அரெஸ்ட்டு எஃப்ஐஆரில் இருக்கிற 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணலை. இந்த சூழ்நிலையில் மருதி யாரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது முதல்வருக்கோ ஆளுநர் முதல்வருக்கு நீங்கள் எதுவும் கடிதம் கொடுத்து நேற்று தான் போட்டிருக்கோம் தபால் மூலமாக. வேறு எதுவும் இன்னும் தகவல் தெரியப்படுத்தலைங்க. எஸ்பியை போய் பார்த்தீங்களா? உங்கள் மாவட்டம் பார்த்தேன். எஸ்பிகிட்ட நேராக மனு கொடுத்து பார்த்தேன். அவர் பார்த்துட்டு எல்லாத்தையும் டிக்கெட் சரி பாசிக்கலாம் போங்க அப்படின்ட்டார். அவ்வளோதான், எதுவும் சொல்லல. கலெக்டர் பார்க்கறதுக்கு முயற்சி கலெக்டருக்கெல்லாம் மனு தான் போட்டிருக்கீங்க. எந்த இதுவும் இல்லைங்கய்யா. எனக்கு கிட்டே நெருங்க விட மாட்டேங்கிறாங்கய்யா. மனுவை வாங்கிட்டு போங்கன்னு வேட்டிடுறாங்க. அதான் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த திமுக பேர் தான் போட்டு அனுப்புறீங்களா அதில்? ஆமாம். இல்லை திமுக காரன்னு போடல, மருதையன் தான் பேர் போட்டு. நான் இப்போ உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். பதவியெல்லாம் போடல, நான் உங்கள்கிட்ட தான் இதை சொல்கிறேன். நீங்களும் திமுக தானே? நான் திமுக தான். இப்போ எங்கேயா அதில் உடன்பாடு இல்லைங்க. வந்து பஞ்சாயத்து பண்ணார்ல, அதனால் இப்போ நம்ம இப்படி என்ன கல்லர்களுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு நம்ம தொழிலாளியை நம்மளை அனுசரிக்க முடியும். நான் ஒதுங்கி நிற்கிறேங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு மட்டும்தான், அதாவது நாவிதர்களுக்கு மட்டும்தான், அங்கே உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் பிரச்சனையா, இல்லை அங்கே பல்லர் பறையர்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் எதுவும் பிரச்சனை இல்லை? அவங்கெல்லாம் கொஞ்சம் மெஜாரிட்டி இருக்காங்க ஐயா. பல்லருக்கு மெஜாரிட்டி இருக்காங்க. பரதத்தில் இடத்துல அவங்களும் கொஞ்சம் மெஜாரிட்டி இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் சீண்ட முடியாது. இப்படி சீண்டுனாலும் அது வேறு விதமாக போட்டு அமுக்கிடுறாங்க. சீண்டுறாங்க வேறு விதமாக போட்டு அமுக்கி உள்ள என்ன வேறு விதமாக இப்போ எப்படின்னா ஒருத்தனை விட்டுட்டு இன்னொருத்தனை ராசியை பிடிச்சிக்கிட்டு அவன் மூலமாக பஞ்சாயத்து பேசி ஒதுக்கிடுறாங்க. எந்த பிரச்சனையும் தலை தூக்க விடாமல் பழியை தீர்த்தவனையும் பஞ்சாயத்து பண்ணிடுறாங்க. ஆனால் பழி தீர்த்துறாங்க. நிறைய தீர்த்துருக்குறாங்க. இது மாதிரி நிறைய தீர்த்துருக்காங்க. இந்த கேஸில் இருக்கவங்களே ஒரு பையன் பேரில் 5 கேஸ் இருக்குது. இந்த தவமணிங்கிறவன் பேரில் 5 கேஸ் இருக்குது. நெட்டில் வருது. எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்னொருத்தன் வந்து இந்த கருப்பன்கிறவனுக்கு இப்போ தான் பக்கத்தில் பாவனாசத்தில் ஒரு மர்டரில் அடித்து மர்டர் பண்ணுறதுக்குன்னு போனால் அவர் பிழைச்சிக்கிட்டார். இப்போ அதை பஞ்சாயத்து கொண்டு வந்து பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகிறாங்க. பஞ்சாயத்து தான் போக மாட்டாங்களா? இப்படி போகண்டா. அவங்க கேஸ் கொடுக்குறவங்க போயிட்டு இவங்க பண்ணுற லூட்டிக்காக வேண்டி பஞ்சாயத்தில் போயிடுறாங்க. திரும்ப நைட்டில் ஏதாவது பண்ணுவாங்களோ என்னமோன்னு அச்சப்பட்டுக்கிட்டு பஞ்சாயத்தில் போயிடுறாங்க. இப்படி பண்ணுறாங்க ஐயா. யாரும் அவங்கள தட்டி கேட்க முடியாது. யாரும் கேட்கலையே இது வரைக்கும். கேட்டிருந்தாங்க. அப்படி எதுவாக இருந்தாலும் அந்த 10 பேர் 10 குடும்பமாக சேர்ந்துக்கிட்டு போய் ஒருத்தரை தாக்குறாங்க. அப்போ நம்மளால் பேஸ் பண்ண முடியலை. இப்போ என் பையனுக்கு நிகழ்ந்தது ஒருத்தராக இருந்தால் அவன் சமாளிச்சிடுவான். ஒரு குடும்பமாக இருந்தாலும் சமாளிச்சிடுவான். 10 குடும்பமாக அங்கிட்டு 10 பேர் அங்கிட்டு 10 பேர் நிற்கும் பொழுது 4 பேர் 5 பேர் நிற்கும் பொழுது அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அடிபட்டு போனான். பகலில் வச்சு அடிச்சாங்க. பகல் நைட்டு 7 மணி 8 மணி இருக்கும். ஆளே குலசுங்கய்யா. நான் என்னையா பண்ணுவேன்? என் பிள்ளைய எடுத்துட்டானே. எனக்கு இதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கணும். நான் கொள்ளையில் குடியிருக்கணும். என் சின்ன பையன் இருக்கான். என் பேரங்க 2 பேர் இருக்காங்க. எனக்கு கேட்குறதுக்கு வேறு வழி இல்லை. இதுக்கு எப்படியாவது ஒரு நியாயம் கிடைக்கணும். அச்சம் இல்லாமல் வாழனால தான் எனக்கு. உங்கள் சின்ன பையன் எப்படி இருக்காரு? எங்கள் சின்ன பையன் பயந்து தான் இருக்கான். அவர் மேலே ஏதாவது பிரச்சனை இதுக்கு கேஸ் அதெல்லாம் எதுவுமே
அவர் மேலே எந்த கேஸும் இல்லை. உங்கள் மூத்த பையனை வேணும்னே ரவுடி லிஸ்ட்டில் பேசினாங்க. வேணும்னு செஞ்சதுங்கய்யா, வேணும்னே செஞ்ச திட்டம் போட்டு அவர் ரத்தனசாமி எஸ்ஐ வந்து திட்டம் போட்டு ரவுடி லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். அது அந்த மாதாக்கோட்டையிலேருந்து ஒரு எஸ்ஐ வந்தாங்க, அந்த அம்மா லேடி. அவங்க வந்து நீ சரண்டர் ஆவடா பார்த்துக்குவோம் அப்படின்னு இவனை கூல் பண்ணி கொண்டு போய் ரவுடி லிஸ்ட்டில் சேர்த்தது. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் வரவடி தான் நீங்கள் தெளிவாக இருங்க, நான் எல்லாத்தையும் பார்க்குறேன், உங்கள் பையனை நான் வந்து கவுன்சிலிங் கொடுத்து நல்லா கொண்டு வந்துடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் தியானத்தில் இருக்கேன், ஜகசமாக இருக்குன்னு சொல்லி ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம்னு அந்த அமைப்பில் இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 99 ஜாயின் பண்ணேன். அதில் கூட நடத்துனராக கூட நான் இருக்கேன். இப்படி இருந்துக்கிட்டு பையனை எப்படியாவது தேர்த்தி கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற அந்த முயற்சியில் தான் இருக்கேன். இந்த ஊர் பிரச்சனையும் நமக்கு வேண்டாம், நீ எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், ஜாதியை சொன்னால் சொல்லிட்டு வந்துட்டு போகிறாங்க, நமக்கு அதில் ஒன்றும் இழிவு கிடையாது அப்படின்னு சொல்லி என் பையனாக தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா. இவங்க இவ்வளோ வன்மமாக இருந்தது எனக்கு தெரியாமல் போயிடுச்சுங்க ஐயா. ஒரு எல்லை பள்ளி கிடையாது, ஒரு கொள்ளத்தேரல் கிடையாது, மாடு வறண்டலை, திருடலை, லேடிஸ் பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு பையனை பிடிச்சி கட்டி போட்டு கூட வச்சுருந்துருக்கலாம், வம்புழுக்கிறான்னு சொல்லி கையை ஒடிச்சு விட்டுருந்துருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். இப்போ எங்கள் பங்காளி வீட்டு பையன் கையை அடித்து ஒடிச்சு விட்டுட்டான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதில் யாரோட சரி பங்காளி வீட்டு பையனா கையை? பங்காளி வீட்டு பையன் தான் வந்து எங்கள் பையனை ஓடிச்சான். இது மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா உயிராக தப்பிச்சிருக்குங்கய்யா. ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ வன்மை வச்சுருந்துருக்குறாங்களே, ஏன் நான் என்ன செய்கிறேன், என் மேலே என்ன தவறு, எனக்கு அதுதான் காரணம் தெரியல. நான் யார்கிட்டையும் ₹1 போய் கடை வாங்குறது கிடையாது, யார் வீட்லேயும் போய் நிற்கிறது கிடையாது, டீ கடையில் கூட போய் டீ குடிக்கிறது கிடையாது. தூக்கி இருந்துச்சா அந்த 25 வருஷம் அவங்கள்ட்ட உழைச்சிருக்கேன், அந்த தோப்புக்கு போவேன் வருவேன், அவ்வளோதான். அதுக்கு பிறகு இப்போ நான் அந்த ஜாசம் ஹார்ட்ஃபுல்னஸில் வந்து பயிற்றுனர் இருக்கிறதுனால தியானம் கொடுக்க போவேன், ஊராக போவேன். இது மாதிரி ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை தவிர நான் யார்கிட்டையும் எந்த தீய பழக்க வழக்கமோ, யார்கிட்டையும் கடை வாங்கிட்டு கொடுக்காமையோ, யார்த்தையும் அபகரிச்சு, என்னது 2 3 நிலத்தை அபகரித்து வச்சுருக்குறாங்க. ஏன் நிலத்தை 2 எனக்கு அங்கே 4-5 ஏக்கர் இருக்குங்கய்யா. அதில் இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதில் தான் வீடு கட்டிக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு வயல்லையே இருக்கேன். இப்போ அதுதான் ஊருக்குள்ள ஊரை விட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. கோட்டத்தில் தான் இருக்கும், அது தனியாக இருக்குது. வயல் போட்டகம் தான். ஆமாம், பக்கத்தில் வீடுலாம் இருக்காது. இல்லை, நீங்கள் மட்டும்தான்? நான் மட்டும்தான் தனியாக காட்டில் இருக்கேன். அதுதான் இப்போ அச்சமாக இருக்குது. அவன் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, கேஸை வாபஸ் வாங்கலைன்னா அவனை வெட்டி போடுறேன் பாரு, தொலைச்சி போடுறேன் பாருன்னு பாக்கி இருக்கிறவங்க பேசுகிறாங்க. எந்த கேஸை? பையனோட கொலை கேஸை இப்போவே வந்து பெயில் போடுறாங்க, பெயில் போட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணாமல். நீங்கள் வழக்கறிஞர் எதுவும் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன். பெயில் போட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அரெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறாங்க. இது ஏன்னு தெரியலை எனக்கு. அவங்களாம் படிச்சிருக்காங்களா? கல்லர் சமூகம் அங்கே படிச்சிருக்கிறாங்க, படிச்சவங்க இப்படி பண்ணுறாங்க. ஆமாம், அவங்களுக்கு ஜாதி தான் ஏன் முக்கியம். அவன் தூங்கி கும்பிடு போடணும், அவங்கள போடணும். ஆமாம், தூங்கி அவங்கள போய் பார்க்கணும், கும்பிடு போடணும், ஐயா சாமி நீங்கள் சொல்கிறத கேட்கணுங்கண்ணா, கேட்டதை கொடுக்கணும். இதுதான் என் பண்ணுமா, வேற ஒன்றும் இல்லைங்க. என்ன கேட்பாங்க? காலையில் டெய்லி போய் கும்பிடுவோம், போகிற வழியில போகிற வழியில் வர்ற வழியில் பாரு கும்பிடணும், பணிஞ்சு இருக்கணும், போகணும் வரணும், அப்படி அந்த மெத்தட்லேயே அவங்க இருக்காங்க. இன்னும் வேற என்ன பண்ணுவாங்க அவங்க? வேற என்ன பண்ணுவாங்க? அவங்க கேட்குறத நம்மள்ட்ட விளையிறத கொடுக்கணும், நம்ம அவங்க சொல்கிறத நம்ம ஊன் பண்ணணும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ஊன் சொல்லணும். அது நியாயம் இல்லாத விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தலைவர் அது மாதிரி இருக்காங்க? இல்லை, அது எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் நல்லவங்களும் இருக்காங்க. அங்கே நல்லவங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்களாம் யாருன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க, தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இது வளர்ந்தது. அதாவது அந்த இப்போ இளைஞர் கூட்டம் இருக்குதே, அது ஒரு 10 பையங்க செட்டாக இருக்காங்க. ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி 10 பேர் வந்துன்னு அடித்து தாக்கிட்டு போயிடுறாங்க. வெளியே தெரியவே மாட்டேங்குது. நிறையா அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த 10 பேர் தான் இன்ஸ்பெக்டரும் தாக்குனதா? இந்த 10 பேரில் அது அந்த ஊரில் எதுக்காக உங்கள் கேஸுக்காக தாக்குறாங்களா? இல்லை அவர் வேறு விஷயமா அவர் அடிச்சிருக்கிறாங்க. நல்லவராக இருக்காரு, அவர் பேர் என்ன? நல்ல இன்ஸ்பெக்டர். அவர் இன்ஸ்பெக்டர் பேர் தான் தெரியலை எனக்கு. ஓகே, நல்ல இன்ஸ்பெக்டரு, நல்ல உதவி பண்ணியிருக்காரு, புண்ணியமா அவர். அவர் வந்து அவரே ஓப்பனாக சொல்கிறாரு, இது மாதிரி திமுகலேருந்து அதிமுகலேருந்து இதுக்கு அவர் ப்ரெஷர் வருது. அதான் அவங்க ஆளுங்கட்சிலையும் இருக்காங்க, இந்த கட்சியிலையும் இருக்காங்க. அவருக்கு 2 பக்கட்டும் வந்து ப்ரெஷர். அவருக்கு நீ எதுவும் பண்ணாத போதோன்னு எதோ மிரட்டுறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, இவ்வளோதான் என்னால் முடியும் அப்படிங்கிறாரு. இதுக்கு மேலே முடியாது, அது கோர்ட்டு தான் தீர்மானம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. உங்கள் பையனோட இன்சிடென்ட்டுக்கு முன்பு வேறு ஏதாவது நடந்திருக்கு அந்த ஊரில்? இது மாதிரி இதே மாதிரி நடந்திருக்கு. அது கொசுவப்பட்டின்னு ஒரு கிராமம், ஒரே பஞ்சாயத்து. அங்கே ஒரு பையனை அடித்து அவன் பிழைச்சிட்டான். எதுக்காக அடிச்சான்? இதே தான் சாதி தான், இது மாதிரி தான் ஜாதி தான். இப்போ அந்த பிரசிடண்டாக இருக்கார், இப்போ தலைவர் பிரசிடண்டாக இருக்கார். இதே குறிப்பு மருதையும் அக்கா பையன் தான். அவனை மெண்டல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு அவனை விட்டு அடிக்க விட்டு அது வந்து கேஸு கொடுத்து கேஸ் எடுக்கலை. அவன் மெண்டலை எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க பிரசிடண்ட்டுக்கே.
இப்போ பிரசிடென்ட் என்ன செட்டியார். செட்டியார், ஓகே. அவருக்கே அந்த கேஸை எடுக்கலை. அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? ஏடிஎம்கே சேர்ந்தவர். அவர் தான் இப்போ பிரசிடென்ட். அவர் தான் பிரசிடென்ட். அவரை வந்து இந்த பையனை விட்டு அடிக்கிறாங்க. ஆமாம், இவங்க அக்கா பையனை விட்டு தான் அடித்தது. அடித்து கேஸ் கொடுக்குறாரு. கேஸ் ஆகிருக்கு, ஆனால் அவனை தண்டிக்கலை. வந்து மெண்டல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி முடியாதுட்டாங்க. அந்த மருதைங்கிறவர் இவ்வளோ கிரிமினல் ஊரில் பண்ணிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அரசியல் செல்வாக்கு தான். அரசியல் செல்வாக்கு தான். எந்த அளவுக்கு யாருடைய பழக்கம் இருக்கு அவருக்கு வந்து துரை சந்திரசேகர், செல்லக்கண்ணு கண்ணனை சின்னக்கள் ஒன்றிய செயலாளர், இது மாதிரி உள்ளவங்க தான் பழக்கம் வழக்கம். அந்த பகுதியோடைய எம்எல்ஏ எம்பி. ஆமாம். யார் அங்கே எம்பி வந்து யாருன்னு இப்போ தெரியல. எம்எல்ஏ வந்து துரை சந்திரசேகர். ஒன்றிய செயலாளர் வந்து கல்லணை காத்தான் பையன். மாவட்ட செயலாளர் யார்? மாவட்ட செயலாளரும் சந்திரசேகர் தான். ஓகே. இப்போ நீங்கள் அரசுக்கிட்ட என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்க? அரசுக்கிட்ட எனக்கு சரியான நியாயம் கிடைக்கணும். என் பையன் இறந்ததில் நான் செஞ்சது தவறா, அவங்க செஞ்சது தவறா, என் பையனுக்கு எனக்கு சரியான நியாயம் கிடைக்கணுங்க. இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சிரமம் இல்லாமல் நான் வளரணும். நான் காட்டில் தான் இருந்தாகணும், வேறு வழி கிடையாது. நான் வேறு எங்கே போக முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? இந்த சந்ததியில் நான் எப்படி வளர்த்து கொண்டுட்டு வர்றது? எனக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. அப்படின்னு தான் நான் கோரிக்கை வைக்கிறேன். அவங்க கேஸை வாபஸ் வாங்க சொல்லி பஞ்சாயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சைடில் சொல்லி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்துக்கு வரணும், வரலைன்னா நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்லி மிரட்ட. பஞ்சாயத்துனா எப்படி நடக்கும்? சரி சார், நடந்து போச்சு, இனிமேல் அதை விட்டுரு, கேஸை வாபஸ் வாங்க அப்படிங்க. யாரெல்லாம் உட்காந்து பேசுவாங்க? எங்கே வச்சு பேசுவாங்க? கிராமத்தில் தான் வச்சு யாராவது வச்சு பேசுவாங்க. யாரை வச்சு? இவர் மருதையனே வருவாரா? ஆமாம், அவரே தான் வருவார். அவர் தான் பஞ்சாயத்து பேசுவாரா? அவர் பிரசிடண்ட். இவங்க அவர் யார் கூப்பிட்றாரோ கூட்டிகிட்டு வர்றவங்க தான் பஞ்சாயத்துக்காரவங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 பேரை கூப்பிட்டு போகலாமா? அதே மாதிரி நான் 10 பேரை கூட்டி வந்து யாரையும் பேச விட மாட்டாங்களா ஐயா? அதான் சொல்கிறேன், 2 தெரு இருக்குது. அவங்க இதுமாதிரி நீ செஞ்ச தப்புன்னு முறைக்கலாம். அவங்களெல்லாம் போய் உள்ளுக்கு நுழைஞ்சு வெவ்வேறு விதமாக பேசி ரூட்டை கொடுத்து அமுக்கிடுறாங்க. அப்படி அவன் வந்து சரியில்லாத பையன், அந்த பையன், அவனுக்காக நீங்கள்லாம் சப்போர்ட்டுக்கு போகாதீங்க, வராதிங்க, அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கலைச்சு அமைக்கிறாங்க. அப்படியே பஞ்சாயத்துனா ஒன்லி கல்லர் மட்டும் தான் பேசுவாங்களா, இல்லை அந்த ஊரில் உள்ள எல்லா கம்யூனிட்டியும் வந்து பேசுவாங்க? எல்லா கம்யூனிட்டியும் வருங்க ஐயா. ஆனால் பேசுறது அவங்க தயா பேசுவாங்க, உறுதிப்படுத்துறது அவங்க தயா உறுதிப்படுத்துவாங்க. இப்போ இந்த ஜெயிலில் இருக்கிற பையன், ஒரு பையன் இந்த கோயில் திருவிழா நடந்துச்சு, அப்போ வந்து மைக்கிலே அலௌன்ஸ் பண்ணுறான், யாராக இருந்தாலும் மரியாதையாக வந்துட்டு மரியாதையாக போகணும், இல்லைன்னா கட்டி வச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லி மைக்கிலே பேசுகிறான். அதில் அந்த கீழத்தெரு பரத்தருன்னு சொல்கிறோம் பறையர்கள், அவங்க வந்து கட்சி பண்ணிவிட்டு அவன் என்ன கட்டி வச்சுருவேன்னு சொல்கிறான். நாங்கள் எப்படி அங்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து அந்த திருவிழாவை நடத்துனாங்க. அது மாதிரி வன்மம் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே படிச்சிருக்காங்க. அந்த பையங்கெல்லாம் படிச்சிருக்காங்க. என்ன வேலை பார்ப்பாங்க? சும்மா தானே சுற்றிட்டு தர்றாங்க, எந்த வேலையும் இல்லையா? இதுமாதிரி அப்படி தான் திருடுறது வரன்றது திருடுவாங்க ஓப்பனா. ஆமாம். இப்போ ஒவ்வொருத்தன் பேர்லையும் இந்த கிராவல் எடுக்கிற அதில் ஒருத்தன் வீரமணிங்கிற பேரில் கேஸ் இருக்குது. கிராவல் திருடுறான். இது மாதிரி மாடு திருடுறான், ஆடு திருடுறான். எங்கே போய் திருடுவாங்க? அது உங்கள் ஊருக்குள்ளே திருடுவாங்க? எல்லாம் பக்கத்து ஊர் பண்ணையில் தான். இப்போ என் கொள்ளைக்கு அடுத்தாப்பில் ஒரு பண்ணை இருக்குது, அந்த பண்ணையில் போய் திருடுறாங்க. அவரும் கல்லர் தான். அவர் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் செவனிட்டு தான் இருக்காரு. அந்த கொள்ளையில் மாட்டை கொண்டு விட்டுட்டு என் மாடு இங்கே வந்துச்சு எங்கே அப்படின்னு போய் மிரட்டுறதை அங்கே கிடக்கிறத எடுத்துகிட்டு வந்துடுறது பொருட்களை. அந்த மாதிரி இந்த மாதிரி நடக்குது. கொள்ளை அமைப்பில் தான் வீடுகள் இருக்குமா உங்கள் ஊரில்? இல்லை, நாங்கள் சும்மா ஒரு 2-3 குடும்பங்கள் அது மாதிரி அங்கே அதுவும் குடும்பத்தெல்லாம் வீட்டில் வச்சுட்டு ஒரு ஆள் கொள்ளையில் வந்து படுப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோட நான் கொள்ளையில் சின்ன பையன் பேரன் எல்லாமே? சின்ன பையன் பேரன் வந்து வீட்டில் இருக்காங்க. ஓகே. என் பெரிய பையன் பேரன் நான் எங்கள் மனைவி எல்லாரும் கொள்ளையில் இருக்கோம். 2வது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ முதல் பையனுடைய மனைவி உங்கள் மருமகள் அனுசியா அவங்க பேர். அவங்க எங்களோட இருக்காங்க, கொள்ளையில் தான் இருக்காங்க. 2 பையன். வயது என்ன இப்போ? அவங்களுக்கு வயது வந்து 29 வயசு. அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட? அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் எப்படி பொழைப்பேன், நீங்களும் போயிட்டீங்கன்னா நான் எப்படி பொழைப்பேன், இந்த குழந்தைய வச்சுட்டு நான் எப்படி மாமா பொழைப்பேன், என்னை எங்கேயாவது கொண்டாந்து விட்டுருங்க, ஆசமாக இது மாதிரி எங்கேயாவது கொண்டாந்து விட்டுருங்க, பிள்ளைகளை வளர்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. எப்படி ஏன்னா விட்டுட்டு என்ன ஐயா பண்ணுறது? அதுக்கு சம்பாத்தியம் வேணும், அது உழைச்சி அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும். எங்கே போய் இருந்து அது இப்போ தனியாக ஒரு சின்ன வயசு பொண்ணு எப்படி இருந்து பிழைக்க வைக்க முடியும்? அதுதான் எனக்கு பெரிய வேதனையாக இருக்குது. நடந்ததை விட நடக்க போகிறத நினச்சி தான் பெரிய வேதனையாக இருக்குங்கய்யா. நான் எப்படி வாழ போகிறேன் அந்த ஊரில்? உண்மையிலே உங்களுக்கு அந்த ஊரில் வாழ்றதுக்கு பயமாக இருக்கா? பயமாக இருக்குங்கய்யா, சத்தியமாக பயமாக இருக்குங்கய்யா. நான் பொய்யா சொல்கிறேன். என் பையன் போனதுக்கு பிறகு சுத்தமாக பயம் ஐயா. தனியாக இருக்கான், 4 பேர் எங்கேயாவது மனசாட்சியே சுத்தமாக விற்றுட்டாங்களேயா. உள்ளூருக்குள்ளே இவ்வளோ விஷயமா
ஒரு உள்ளூருக்குள்ளே இவ்வளோ நம்ம பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து பழகுறோம், தாயா பிள்ளையா மாமா மச்சான்னு சொல்லி பழகுறோம். இவ்வளோ வன்மம் வச்சுருந்துருக்குறாங்களேன்னு நினச்சேன்னா இருக்குது பழைய. என்னை கூப்பிட்டு கேட்கலாம், அடிக்கலாம், கட்டி போடலாம், கையை வெட்டலாம், காலை வெட்டலாம். ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணா? நான் என்ன பண்ணேன்? என் சமுதாயம் என்ன பண்ணுச்சு? எங்கள் அப்பா என்ன பண்ணார்? ஒன்றும் இல்லையே. ஏன் இவ்வளோ வன்மா? அப்போ நான் பயம் வருமா வராதா எனக்கு? எப்படி நான் தனியாக இருக்க முடியும்? இன்றைக்கெல்லாம் வந்து கேமரா பொறுத்துறான் என் பையன். ஒரு 4 மாடு நின்று அதை விற்றுட்டு அந்த கொள்ளைய கோழி கேமரா பொருத்தி வைப்போம், வந்தாலும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக கேமரா செட் பண்ணுறேன். கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதா உங்கள் ஊரில்? இருக்குங்க ஐயா. அவங்கள்ட்ட போய் சொன்னீங்களா? சொன்னான், அவர்கிட்ட சொன்னால் அவர் வந்து பார்ப்போம் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லைன்னு பார்ப்போம், நடவடிக்கை ஒழுங்காக தான் இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாரு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த சைடில் தான் ஜாதி வெறி பயங்கரமாக இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஐயா, தஞ்சை மாவட்டத்தில் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? தஞ்சை மாவட்டத்தில் எங்கள் ஊரில் ரொம்ப மோசங்கய்யா. சொல்கிறது தான் ஜாதி வெறி இல்லைன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோடி வன்மனையை பணியணும், அவன் பணியணும் அப்படிங்கிற உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோடி எண்ணங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு காலில் செருப்பை போட்டுக்கிட்டு போனால் பார்க்குற பார்வையே செத்து போகிறது மாதிரி இருக்குங்க. எப்படி வாழ்கிறது? மனுஷன் வந்து நாகரிகமாக இருக்கிறதுக்கு தானேயா இருக்கான். நாகரிகத்தை இழந்து நான் எப்படி வாழ முடியும்? நான் எப்படி இருக்க முடியும்? நான் சின்ன வயசுலேருந்து நான் தூக்கி எழுந்து சொல்லி குளிச்சுட்டு பல்லழைக்கிட்டு துணியை வெள்ளையை கட்டிக்கிட்டு போனால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அதுதான் எனக்கு சுகாதாரமாக இருக்கும். அதை பார்த்தாலே எரிகிறாங்களே, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? கோமணத்தை கட்டிக்கிட்டு தெரிய முடியுமா? என் சுயமரியாதையை இழக்க முடியுமா? மாணவக்கத்தை இழந்துட்டு தெரிய முடியுமா? இதை எப்படி நான் இப்போ சொல்கிறது? இதை எப்படி நான் வாழ்கிறதுன்னு அந்த இடத்துல அழுக்கு வேட்டி கட்டணுன்றாங்க. ஆமாம், என்ன சட்டை வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவீங்களா அப்படிங்கிறாங்க. என்னையா ஒயிட் அண்ட் ஒயிட்டுன்னு பேசுகிறீங்க? நான் எனக்கு கலர் போட்டு பிடிக்காது, நான் வெள்ளையை கட்டி தான் பழக்கம், இப்படி தான் பிடிக்குது எனக்கு. ஒருத்தருக்கு பிடிச்சது தானே செய்ய முடியும், பிடிக்காத எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கூட நான் விளக்குறேன், பக்குவமாக சொல்கிறேன். இதை கூட புரிஞ்சுக்கலன்னா இதுக்கு மேலேயே நான் என்ன பண்ண முடியும்? யார் அப்படி சொல்கிறது? எல்லாம் கல்லர்கள் தான். பரவாயில்ல, சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க சூடு ஏற்றுறது மாதிரி போகும்போது. ஆமாம், நான் அதனால் அந்த டீ கடை பக்கமே போகிறதில்ல ஐயா. நான் சொல்கிறேன், டீ குடிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டேன். டீ குடிக்கிறதே இல்லை, கடை பக்கம் போகிறதே இல்லை. அது கல்லர்கள் தான் டீ கடை நடத்துகிறாங்க. ஆமாம், செட்டியார் நடத்துகிறாங்க. கல்லர் நடத்துகிறாங்க. கல்லரும் நடத்துறாங்க, செட்டியார் நடத்துறாங்க. அது எல்லாருக்கும் சமமாக ட்ரீட் பண்ணுவாங்களாங்க? முதல்ல வந்து அந்த பிரச்சனை இருந்துச்சு, வட்டாவில் தான் கொடுக்கணும் போகணும் வரணும்னு. அது பேமா வந்து மணியரசன் நான் வந்து மணியரசன் அவர் வந்து ஒரு வாட்டி அதெல்லாம் அடித்து நொறுக்கி க்ளோஸ் பண்ணி விட்டார். இப்போ எல்லாத்துக்கும் சமமாக தான் டீ கிளாஸில் குடிக்கணும்னு சொல்லி அந்த இதெல்லாம் கொண்டு வந்துட்டார். இப்போ அவர் வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் எனக்கு உதவி பண்ண முடியல, ஃபோனாவது பண்ணி சொல்லியிருக்கலாமேன்னு நான் நினைக்கிறேன். அவங்க அவர் தெரியாது, அவர் அமெரிக்காவில் இருக்கார். நான் அம்மாக்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி அவங்க சென்னையில் இருக்காங்க, ஐயோ நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தர் சொன்னாங்க. இல்லைன்னா போராட்டம் பண்ணு, ரோட்டில் உட்காரு அப்படின்னலாம் அந்த அம்மா சொன்னாங்க. ஐயா இல்லை, வர்றதுக்கு இந்த 15ஆம் தேதி தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் எனக்கு இன்னும் நாதி கிடையாதுங்க. அதுக்கு பிறகு அவரை விட்டால் எனக்கு வேறு ஆள் கிடையாது, அவரும் இல்லாமல் போயிட்டார். அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், இது மாதிரி இவங்கள சொன்னார். அப்புறம் ஐயா திருமாவை சொன்னார், நீங்கள் போய் அங்கே கொடுத்துருங்க, என்ன நடந்தாலும் நடக்கட்டும், ஏன்னா செத்தம்னாலும் ஒரு வெளிச்சமாக சாகுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இப்படி தான் சொன்னாங்க, செத்தம்னாலும் வெளிச்சமாக சாகும், எல்லாத்துக்கும் தெரிய முடியுமா சாகுவோம், நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் நான் தஞ்சாவூரில் தான் இருந்தேன். உங்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் தஞ்சாவூரில் தான் அப்படியே பஸ் ஏறி இப்படியே வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மனசை தளரோடாதீங்க, நிச்சயமாக உங்களுக்கு நீதி கிடைக்குங்க. எப்படியா 35 வயசில் தளரோடாம பையன் செத்து போயிட்டான், 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவன் வாழ வேண்டிய மண்ணு அவனுக்கு கொடுத்துட்டு போகிறத போய் என்ன பண்ண வாழணும்னா எப்படி தளராமல் இருக்க முடியும்? சகிக்க முடியலையா? நான் இருக்கிறது இருப்பானாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. என் சந்ததிகள் இருக்கு, பார்த்துக்கங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வராமல் பார்த்துக்கங்க. என்னுடைய கடைசி வார்த்தையாக கூட இருக்கலாம் அது. பையனு எனக்கு வைத்தறிச்சலாக இருக்கு. எல்லோரும் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க, முடியலைங்க ஐயா. இன்னமும் வாழ போகிறேன், என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுங்க ஐயா. 60 வருஷம், ஒரு 15 வருஷம் தள்ளுங்க. எனக்கு 15 வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க.
என் தம்பிகளோட சின்ன வயசுலேருந்து நான் வாழ்ந்தேன். எல்லாத்தையும் கரை சேர்த்தேன். என் பிள்ளைங்கள் 2ஐயும் கரை சேர்த்தேன். என் பையன் போனதுக்கு பிறகு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போனது இருக்கேன். என் வீட்டில் வந்து என் பையன் சப்போர்ட்டில் நான் சாப்பிட்டு என் காலத்தை கழிக்கணும். என் பையனே போயிட்டாங்க பொழுது இப்போ நான் இனிமேல் எனக்கு யார் இருக்கா தோணும். இந்த 2 சின்ன குழந்தைய நான் எப்படி கையாளுறதுன்னு எனக்கு உண்மையுமே தான் புரியலை. அவங்களுக்கு எந்த கிளாஸ் படிக்கிறாங்க? அவங்க 5ஆம் வகுப்பு படிக்கிறான். ஒருத்தன் 3ஆவது படிக்கிறான். அந்த ஊருக்குள்ளேயே போகிறதுனால, அதுவும் அந்த வீட்டு வழியாக போகிறதுனால, இந்த வீட்டில் இருந்து தான் அப்பா வந்து அடித்தாங்க. நம்மளை பரியாரிப்பையனே சொல்லி அடித்தாங்கடா தம்பி அப்படின்னா அவன் தம்பிகிட்ட சொல்கிறான், அவன் அண்ணன்ட்ட சொல்கிறான். இது மீண்டும் இவங்க மனசில் தக்க வச்சு வளர்ந்துடக்கூடாது, இப்படி ஒரு விஷயங்களை அவன் மனசுக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெளியில் கொண்டு போய் வளர்க்குறதுக்கு எனக்கு வேறு வசதிகள் கிடையாது. இந்த ஊரை விட்டு மாற்றணும்னா நான் என்ன பண்ணுறேன்? இருக்கிற அந்த குண்டு தொண்டியெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போகிறது? அதே இந்த 2 வளத்தை அபகரித்து வச்சுருக்குறாங்க. அது மாதிரி இடத்த எடுத்துகிட்டு இல்லைன்னே சொல்லிடுறாங்க. வந்து மெஜாரிட்டி பண்ண முடியாது என்னால். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும் ஐயா. உறுதியாங்க. நன்றிங்க ஐயா. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி.